இறையருளும் குருவருளும் துணை புரியட்டும். ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி ஐயா அவர்களுடைய இன்றைய சிந்தனையாக எடுத்துக்கொள்ளக்கூடிய பாடல் யோகாசனங்கள் என்ற ஒரு பாடல்களை அருள் தந்தை அவர்கள் அற்புதமாக அளித்துள்ளார். இதனுடைய முக்கிய கருத்து நோக்கம் என்னவென்றால், நம் உடலிலே அளவுகள் மீறி துன்பம் ஏற்று நடக்கக்கூடிய சூழ்நிலையில் நாம் அமைந்து சிக்கிக்கொள்கின்றோம். அந்த நிலையெல்லாம் மாற்றி வயதறிந்து நாம் பழகி யோகாசனங்களில் பயனடைய வேண்டும் என்பதே இதனுடைய முக்கிய கருத்து. பாடலுக்குள் செல்வோம். வேகமென்ற தத்துவமே விவேகமாகி விளைவுகளை பயன் காணும் வாழ்வில் கொள்ளும் மோகத்தால் மயக்கமுற்று புலன் இயக்கி முறை அளவு மாறி மீறி துன்பம் ஏற்று யுகத்தால் அறிவை உடலை சீர் செய்ய உள்நாட்டம் உடற்பயிற்சி இரண்டினை யோகாசனம் முறைகள் கண்டதாகும். உடல் கூறு வயதறிந்து பழக வேண்டும். அருள் தந்தை அவர்கள் நம் அன்றாட வாழ்க்கையில் காணக்கூடிய பொருட்களையும் நாம் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய அனைத்து நிகழ்ச்சிகளிலும் அதில் நம் புலன்கள் மூலம் கவரப்பட்டு அளவு மீறி பயன்படுத்தி நம் மேலும் மேலும் துன்பத்திற்கு ஆளாகின்றோம். அந்த துன்பத்தை போக்கிக் கொள்ள 2 முறைகள் முக்கியமான பயிற்சி என்று அருள் தந்தை அவர்கள் சொல்கின்றார்கள். என்ன பயிற்சி என்றால், உளப்பயிற்சி, உடற்பயிற்சி. உள்ளத்திற்கும் பயிற்சி தேவை, உடலுக்கும் பயிற்சி தேவை. இது 2ம் சேர்ந்ததுதான் யோகாசனம் என்றுதான் கண்டதாகும் சொல்கின்றார் அருள் தந்தை அவர்கள். ஆமாம், உடலையும் மனதையும் ஒன்றுபட செய்வதுதான் யோகாசனம். இதை நாம் யோகாசனத்தை வயதறிந்து சிறு வயதில் இருந்தே நாம் பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டே இருந்தால் நாம் அத்தனை வகை யோகாசனங்களையும் எளிதில் செய்து முடிக்கலாம். உடலை ஆரோக்கியமாக வைத்து கொள்ளலாம். வயதானவர் முதியவர்கள் இதை துவங்கும் போது குருவினுடைய ஆசை பெற்று எந்தெந்த ஆசனங்களை எப்படி செய்ய வேண்டும், எப்படி உடலை வளைக்க வேண்டும் என்பதை ஆலோசனை பெற்று யோகாசனங்களை சிறப்பான முறையில் செய்து வந்தால் உடலையும் மனதையும் ஒன்றுபட்டி வாழ்க்கையில் செம்மையாக வாழலாம் என்று கூறி இந்த யோகாசனத்தை நிறைவு செய்து கொள்கின்றோம். வாழ்க வளமுடன்.